இன்னும் நறுக்கு சாப்பிட்றீங்களே. அப்படியே அந்த காயை மென்று சாப்பிடலாம். எவ்வளோ காய் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது சாப்பிடக்கூடிய மூலிகை. அஜீரணமும் மலச்சிக்கல் தான் ஆதி நோய்கள், அதனால் வரதா மீதி நோய்கள் சித்தரையை சொல்கிறாங்க. அப்போது இந்த அஜீரணமும் வரக்கூடாது, மலச்சிக்கலும் வரக்கூடாது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்தால் சரியாக இருக்கும்? அந்த இடத்துல வச்சு துணி வச்சு சுற்றி கட்டிடணும். டைட்டாக கட்டிட்டு இன்னைக்கு கட்டுறோன்னா நாளைக்கு நெல்லெண்ணெய் ஒன்றும் ஒரு 5 நாள் வச்சு அவுத்துட்டு போனால் வலியெல்லாம் போயிடும். சூப்பர். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய செம்மணிதாசன் ஐயா இருக்கார். அருகில் பார்த்தீங்கன்னா கண்ணகா இருக்கார். அற்புதமான மூலிகை பற்றி சொல்ல போகிறாங்க. இது அற்புதமான ஒரு மூலிகை. இது என்னன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய கையில் என்ன மூலிகை வச்சுருக்கீங்க? இது பொன்னாவாரை. இதுதான் நேயர்களே பார்த்திங்கன்னா பொன் ஆவாரை. இதை பாருங்கள் நண்பர்களே, இதுதான் பார்த்திங்கனாக்க பொன் ஆவாரை அப்படின்ற மூலிகை. இது ஆவாரை மாதிரியே இருக்குது, சரிங்களா? ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்னு ஒரு பழமொழியாக இருக்குது. அதில் இதுவும் ஒரு ஆவாரை இனத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான மூலிகை. இதனுடைய காயை பச்சையாக சாப்பிட்லாம். இது மலச்சிக்கலுக்கு அற்புதமான ஒரு மூலிகை, சொரியாசிஸுக்கு அற்புதமான ஒரு மூலிகை. இதுலேருந்து ஐயா என்ன சொல்ல போகிறோன்னு கேட்கலாம். ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இதுலேருந்து என்ன மாதிரியான தகவல் மக்களுக்கு சொல்ல போகிறீங்க? இது பொன்னாவாரை என்று சொல்லக்கூடிய மூலிகை. இதை பார்த்திங்கன்னா தகர செடின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். தகரை என்ற ஒரு பேர் உண்டு. பொன்னாவாரை. இந்த இலைகளை பறித்து நம்ம சாதாரணமாக சமையல் செஞ்சு சாப்பிடலாம், மலச்சிக்கலை போக்கும். அதே போல் இந்த காய்களை பறித்து பச்சையாகவே சாப்பிடலாம். சாப்பிடும் பொழுது வாய்ப்புண் சம்மந்தப்பட்ட எல்லா புண்களையும் ஆற்றக்கூடியது. இன்னும் சமூலமாக வேரோடு போட்டு காய வைத்து பவுடராக்கி அந்த பவுடரை வெந்நீரில் சாப்பிடும்போது ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டோம்னா அலர்ஜி, கை கால் வீக்கம், அடுத்து மலச்சிக்கல், வாய்வு தொந்தரவு இது போன்றதெல்லாம் சரி செய்யும். பச்சையோடு சாப்பிடக்கூடியது. சாப்பிடலாமா? ஆமாம். இன்னும் நறுக்கு சாப்பிட்றீங்களே. அப்படியே அந்த காயை மென்று சாப்பிடலாம். எவ்வளோ காய் சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது சாப்பிடக்கூடிய மூலிகை. மலச்சிக்கலை போக்கக்கூடியது, வாய்வை வெளியேற்றக்கூடிய மூலிகை. ஐயா, மலச்சிக்கலை போக்கக்கூடியதுன்னு சொன்னீங்களா? மலச்சிக்கலை போக்கக்கூடியதுன்னா இது எப்படி எடுக்கணும், எத்தனை வேலை எடுக்கணும்? ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அஜீரணமும் மலச்சிக்கல் தான் ஆதி நோய்கள், அதனால் வரதான் மீதி நோய்கள் சித்தரையை சொல்கிறாங்க. அப்போது இந்த அஜீரணமும் வரக்கூடாது, மலச்சிக்கலும் வரக்கூடாது அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்தால் சரியாக இருக்கும்? இதை சமூலமாக கொண்டு வந்து பொடியாக நறுக்கி வெயிலில் நல்லா காய வச்சு இதை பவுடரை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பவுடர், இது 1/2 ஸ்பூன் திரிபலா பவுடர். திரிபலானா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 சேர்ந்த பவுடர். இந்த பவுடரும் இதுவும் சேர்த்து வெந்நீரில் நைட்டில் சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல கேஸ் வெளியே போகும், நல்ல மலச்சிக்கல் தீரும், பசி தீபனம் உண்டாக்கும், அலர்ஜி இது போன்ற விஷத்தன்மையெல்லாம் வெளியேற்றிடும். ஓகேங்க ஐயா. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இதில் வேறு என்ன முறையான மருத்துவ தகவல் இருக்குது? இந்த இலையை உருவி அம்மியில் அரிசி எலுமிச்சம்பழம் அளவு அரைச்சிட்டு நாட்டுக்கோழி முட்டை, வெள்ளைக்கரு இல்லை அது 2 முட்டை போட்டு கலக்கிட்டு இந்த அடிப்பட்டா எங்கன்னா விழுந்துட்டோம்னா ரத்த கட்டிக்குது பார்த்திங்கன்னா, எலும்பு கொஞ்சம் வலி, அந்த இடத்துல வச்சு துணி வச்சு சுற்றி கட்டிடணும். டைட்டாக கட்டிட்டு இன்னைக்கு கட்டுறோன்னா நாளைக்கு நெல்லெண்ணெய் ஒன்றும் ஒரு 5 நாள் வச்சு அவுத்துட்டு போனால் வலியெல்லாம் போயிடும். சூப்பர். நேயர்களே பார்த்தீங்கன்னாக்க பொன்னாவரை பற்றி அற்புதமான தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த பொன்னாவரை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கலுக்கான பொடி அப்புறமா அந்த இதுலேருந்து காய்ச்சின வலி ஆயில் சம்மந்தமான ஆயில் நான் ஆயாக்கட்டு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேரடியில் பார்த்திங்கன்னா இதுதான் மலச்சிக்கல் பொடி. இது காலைல 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்டு வரணும். ஐயா சொன்ன மாதிரி இந்த வலி, ரத்தக்கட்டு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து காய்ச்சின ஆயில் நல்லெண்ணெயில் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தான். இந்த மூலிகை கிடைக்காதவங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஐயா கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இது மாதிரியான நிறைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.